இன்றைக்கி நாமினேஷன் வந்து ஓப்பன் நாமினேஷனாக இருந்திருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரமோவில் நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா அசீம்க்கு 2 மார்க்கு கிடைக்குது, ரச்சிதாக்கு 2 மார்க்கு கிடைக்குது, அசிஷல் தனலட்சுமிக்கு கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு 4 மார்க்கு கிடைக்குது. இது நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா சிவன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தான் மட்டும், எனக்கு சிவன் மேலே எப்போவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. பட் அவங்க தன்னோட அந்த ஜெண்டர் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு தனக்கு பாசிட்டிவாக ஆக்கி அதிகபட்சம் மற்றவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. எப்போவுமே தான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு, நரம்பு பொடிக்க 2 கையை ஆட்டி ஆட்டி பேசிட்டா எல்லாமே கரெக்ட் ஆகிடும், எத்தாப்பில் நிற்கிறவங்க எல்லாமே தப்பாயிடுவாங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க இன்றைக்கி நாமினேஷனுக்குள்ளே வந்தால் தான் எந்த மாதிரி சப்போர்ட் இருக்குது, ஓட்டிங் எப்படி வருது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரும். ஆனால் இவங்க என்னதான் ஓட்டிங் வந்தாலும் தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து சிவனை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா சிவனை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணாதான் மற்றவங்க எல்லாத்துக்கும் சிவன் மேலே ஒரு பொறாமை வரும். ஆப்வியஸ்லி சிவனை கார்னர் பண்ணுவாங்க, ஒரு போட்டி வரும். அது வந்து பிக் பாஸ்க்கு நல்லது. ஏன்னா அசீம் தான் கிளியர் கட் வினர்ங்கிறது விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பிக் பாஸ் வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ விஜய் டிவி அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரைவல்ரி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு சிவனை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணிவிட்டு விக்ரமனை செகண்டாக சேவ் பண்ண சான்சஸ் இருக்குது. இதனால விக்ரமனுக்கு சிவன் மேலே ஒரு பொறாமை வரலாம். அந்த மாதிரி ஒரு சண்டைக்கு அது ஒரு வழி வகுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க எலிமினேட் ஆக மாட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க அந்த ரேங்கிங்கில் எதில் வராங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். நீங்களும் ஆசையாக இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.